காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி நிறுவன மோசடி தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. மோசடி செய்துவிட்டு வெளிநாடு தப்பித்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு நம்மோடு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, வழக்கின் பின்னணி என்ன, விளக்கமா சொல்லுங்க. மணிமாறன், நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் நடத்தி பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த அதன் இயக்குநர்கள், முக்கியமாக கமலக்கண்ணன், சைமன் ராஜா, பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட இயக்குநர்களின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி பல முக்கியமான உத்தரவுகளையும் ஒரு அறிவுறுத்தல்களையும் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக 1000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்க தனியாக சிறப்பு புலனாய்வு குழுவை தமிழக அரசு நியமிக்க வேண்டும். நிதி நிறுவன மோசடிகளை தடுப்பதற்கு உள்துறை செயலகத்திற்கும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைக்கும் பல்வேறு வழிகாட்டுதல்களை கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இது போன்ற நிதி நிறுவன மோசடி வழக்குகளில் கட்ட பஞ்சாயத்து செய்வதை நீதிமன்றம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்கிற பல்வேறு அறிவுறுத்தல்களை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இந்த நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பல நிறுவனங்கள் இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கின்றன. இந்த நிறுவனங்களினுடைய இயக்குநர்களினுடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என இந்த வழக்கு தொடரப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடியில் 26 நிறுவனங்களினுடைய வங்கி கணக்குகள் முழுமையாக முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதி தண்டபாணி, நிதி நிறுவன மோசடி வழக்குகளில் ஏமாறும் மக்களின் நிலை மிகவும் வேதனையை ஏற்படுத்துவதாகவும் குற்றவாளிகளை விட பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையைதான் முதலில் நீதிமன்றம் பார்க்கிறது எனவும் பொருளாதார குற்றப்பிரிவு வழக்குகளை விசாரணை செய்யும் கீழமை நீதிமன்றங்கள் வழக்கறிஞர் ஆணையர்களை நியமனம் செய்வது தவறு எனவும் தெரிவித்தார். மேலும் மோசடி செய்துவிட்டு வெளிநாடு தப்பித்து விடலாம் என நினைப்பவர்கள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை நீதிமன்றம் மேற்கொள்ளும் எனவும் நிதி நிறுவன மோசடி வழக்குகளில் கட்ட பஞ்சாயத்து செய்வதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என கூறியும், மேலும் உள்துறை செயலகத்துக்கும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைக்கும் நிதி நிறுவன மோசடி தொடர்பான பல்வேறு வழிகாட்டுதல்களை நான் பிறப்பிக்க இருக்கிறேன். 1000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்குவதற்கு உத்தரவிடப்படும் கூறி இந்த வழக்கினுடைய விசாரணையை வருகிற 21ஆம் தேதிக்கு நீதிபதி தண்டபாணி ஒத்திவைத்திருக்கிறார். மணிமாறன், விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.